ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் இந்த அதிகாலை பொழுதில் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்திருப்போம். நமக்குள் இருக்கும் அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களையும் நாம் என்கின்ற அனைத்து விதமான தன்னிலைப்படுத்துதலையும் அன்னையிடம் முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு அன்னை அவர்களே அனைத்தையும் செய்பவர். அன்னை அவர்கள் நமது இதயத்தினுள்ளும் நமது மூளையிலும் நமது கல்லீரலிலும் வந்து அமர்ந்து நம்மை அனுதினமும் வழி நடத்துவதோடு நமது செயல்களில் அன்னையின் அன்பை பெற்ற குழந்தைகளாக நாம் இருப்பதற்கு நம்மை வலிமையுடையவர்களாக மாற்றி அமைப்பதோடு நம்முள் சாட்சி பாவனையுடன் அந்த பற்றற்ற நிலைப்பாட்டை நிலை நிறுத்துவதற்கும் அன்னை அவர்களிடம் முழுமையாக சரணடைந்து நமஸ்கரித்து இன்றைய தியானத்தை அன்னை அவர்களே வழிநடத்தி நம்முள் தியானத்தின் ஆழத்தை உணர வைத்து அதன் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது கவனத்தை நமது சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். நம்மளுக்கு வர மாட்டேங்குது அது. तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो
त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருக்கலாம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கும் எங்களின் உள்ளும் வெளியும் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை தீய குணங்களை, தீய சக்திகளை பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாயே, தங்களின் குணமான பொறுமையும் சகிப்பு தன்மையும் எங்களுக்கும் தந்து அருள்வதோடு நாங்கள் எப்பொழுதும் சம நிலையிலிருந்து எங்களை சமநிலையில் நிறுத்தி சாட்சி பாவத்துடன் இருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்கு அதற்கான பலத்தையும் தந்தருளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை குணங்களை தாங்களே எங்களிடமிருந்து ஈர்த்து கொண்டு எங்களை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசரின் தத்துவம் முழுமையாக நிரந்தரமாக நிலைத்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து தங்களின் தத்துவமானது எங்களின் இடா நாடியில் நிலைத்திருப்பதோடு எங்களின் இடா நாடி சக்கரங்களிலும் முழுமையாக நிரம்பியிருந்து எங்களை தூய்மையான ஆத்மாவாக எப்பொழுதும் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் தேவையற்ற கடந்த காலத்தின் எண்ணங்களையும் அகற்றிவிட்டு நாங்கள் தங்களின் தூய்மையான அன்பை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலையும் ஆனந்த நிலையையும் எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவீர். தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் தத்துவமானது எங்களுள் நிலைநிறுத்தப்படும் பொழுதும் எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் சக்கரங்களிலும் முழுமையாக நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் தங்களின் அன்பை பெற்ற தூய்மையான சஹஜ யோகிகளாக பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர குணங்களையும் எதிர்காலத்தை ஒட்டிய சிந்தனைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் தங்களின் அன்பையும் ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்ற சஹஜ யோகிகளாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் அனைத்து செயல்களிலும் தங்களின் வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதும் தாங்களே சரியான பாதையில் எங்களை கொண்டு சென்று அதற்குரிய சக்தியையும் தாங்களே அளிக்கிறீர்கள் என்கின்ற ஆழமான உணர்வு
எங்களுள் எப்பொழுதும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அம்மா. ஏனெனில் தாங்களே அனைத்தையும் செய்பவர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. எங்களுக்கு எதுவும் தெரியாது. தங்கள் அருளால் எங்களுக்கு சரியான பாதையும் உண்மையான பாதையும் தர்மமும் எங்களுள் நிலைநிறுத்தப்படுகிறது. அதை உணர்ந்து நாங்கள் எங்களின் செயல்களில் செயல்படுவதற்கும் தாங்களே அதற்கான வலிமையை தந்தருள வேண்டும் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதியும் ஆனந்த நிலையும் எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவி. எங்களின் சுழுமுனை நாடியில் தங்களின் தத்துவம் பிரதிபலிக்கப்படும் பொழுது நாங்கள் முழுமையான சகஜ யோகிகளாக இருக்கின்றோம். தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற சகஜ யோகிகளாக இருக்கின்றோம். தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்கு தர்மத்தை புரிய வைத்திருக்கிறது, உணர வைத்திருக்கிறது. உண்மையை எங்களுள் எப்பொழுதும் நிலைநிறுத்தப்படுத்த எங்களை வலிமையுடையவர்களாக நிலைநிறுத்துகிறது. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சம நிலையிலிருந்து உண்மை நிலைப்பாட்டோடு எங்களின் செயல்களை செய்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதியும் ஆனந்த நிலையும் எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் மனித குணங்களால் செய்யப்படுகின்ற செயல்கள் எங்களின் புத்தியால் செயல்படும் பொழுது அதுவே சரியென்கின்ற என்ற மாயை எங்களுள்ளிருந்து முழுமையாக அகற்றப்பட வேண்டும் அம்மா. தாயே, தங்களிடத்தில் நாங்கள் பணிந்து கேட்பது உண்மையை உணர்ந்தவர்களாக நாங்கள் எப்பொழுதும் இருப்பதுடன் தங்கள் அன்பால் தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த தெய்வீக நுண்ணதிர்வுகள் எங்களுக்குள் உண்மையை பலப்படுத்தட்டும் அம்மா. தயவு செய்து தாங்களே ஆசிர்வதித்து எங்களை உணர்ந்த ஆத்மாக்களாக இருப்பதற்கும் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம்
முழுமையாக நிரம்பி இருப்பதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களை கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாகவும் அதனுள் நாங்கள் நிலையாக இருந்து பலம் உடையவர்களாக இருப்பதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் விருப்பங்கள் அனைத்தும் தங்களால் தூய்மைப்படுத்தப்படும் பொழுது நாங்கள் தூய்மையானவர்களாக இருக்கின்றோம். அதே நிலையில் எப்பொழுதும் இருப்பதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பி இருப்பதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான கோபத்தையும் சிந்தனையையும் அகற்றிவிட்டு எங்களை சமநிலையில் இருப்பவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் அன்பு உள்ளவர்களாகவும் இருப்பதோடு எங்களின் கவனமும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தங்கள் அருளால் நாங்கள் பொருள் மற்றும் பொருளின் முதல் வாதத்திற்கும் அப்பால் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அம்மா. எங்களுள் எப்பொழுதும் அமைதியும் திருப்தியும் இருக்க வேண்டும். நாங்கள் சம நிலையிலிருந்து தர்ம நிலையிலிருந்து எங்களின் ஆத்மாவின் அழகை கண்டு ரசிப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. அதனால் ஏற்படுகின்ற அந்த ஆனந்தம் அனைவருக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கும் எங்களின் குரு தத்துவமும் மேம்படுவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரம். தாய், தயவு செய்து எங்களை எல்லா விதமான பற்றுதல்களிலிருந்தும் விடுவித்து விடுங்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அகற்றிவிடுங்கள். நாங்கள் அன்பானவர்களாகவும் இரக்கமுடையவர்களாகவும் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் மன்னித்தல் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், தங்கள் அருளால் எங்களுக்கான பொறுப்பு என்னவென்பதையும் தங்கள் அருளால் எங்களுள் உணர்த்தப்படுகிறது. தாய், தங்கள் அன்பால் நாங்கள் பாதுகாப்பு உணர்வுடன் இருக்கின்றோம். தாய், தங்களின் அன்பு எங்களுள் முழுமையாக நிலைநிறுத்தப்படும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற அந்த அமைதி ஆனந்தம்
எங்களுள் எப்பொழுதும் நிலைநிறுத்தப்படுவதுடன் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து எங்களை பலமுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது இடது இருதய சக்கரம். தாய், தயவு செய்து எங்களின் சிவ தத்துவமான அன்பு தத்துவத்தை எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. நாங்கள் எங்களின் கைகளாலோ கால்களாலோ உடலாலோ புத்தியாலோ செய்யப்படாத அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். நாங்கள் எங்களின் கவனத்தை எங்களின் ஆத்மாவின் மீது எப்பொழுதும் நிலை நிறுத்துவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அறியாமை என்ற இருளை அகற்றிவிடுங்கள். மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री शिव पार्वती साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. நமது கவனத்தை நமது இடது ஹிருதய சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ சிவ பஞ்சாட்சரத்தை கேட்கலாம். नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय. मन्दाकिनी सलिलचन्दनचर्चिताय नन्दीश्वर प्रमथनाथ महेश्वराय मन्दार पुष्प बहुपुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय. शिवाय गौरी वदनाब्जवृन्द सूर्याय दक्षाध्वरनाशकाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय. वसिष्ठकुम्भोद्भवगौतमार्य मुनीन्द्रदेवार्चितशेखराय चन्द्रार्कवैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय. यक्षस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगम्बराय तस्मै यकाराय नमः शिवाय. पञ्चाक्षरमिदं पुण्यं यः पठेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. इति श्रीमद्
शङ्कराचार्यविरचितं शिवपञ्चाक्षरस्तोत्रं सम्पूर्णं साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது கவனத்தை மெதுவாக நமது விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் மாயைகளும் பொறாமைகளும் போட்டித்தன்மையையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் இருப்பதற்கும் நாங்கள் முழுமையின் ஒரு அங்கமாகவும் மற்றும் அதன் பகுதியின் துகளாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், எங்களுக்குள் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாதுரியமும் அவரின் தத்துவமும் எங்களுள் நிலைநிறுத்தப்படுவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் தற்பெருமைகளை அகற்றிவிடுங்கள். தாய், எங்களுக்குள் அகங்காரமும் மமகாரமும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டு நாங்கள் முழுமையான சரணடைந்த நிலையில் தங்களை வணங்குவதும் எங்களின் ஆத்மாவின் மீது எங்களின் கவனம் நிலைநிறுத்தவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிப்பதுடன் எங்களையும் மன்னிக்கின்ற அந்த குணத்தை எப்பொழுதும் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எப்பொழுதும் எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் நிலைநிறுத்தப்படும் பொழுது எங்களின் மன்னித்தல் குணம் மேம்படும் அம்மா. எங்களுக்கு அந்த நிலைப்பாட்டை தயவு செய்து தந்தருளுங்கள். தாய், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், எங்களுக்கு பரிணாம வளர்ச்சியின் அர்த்தத்தை வெளிப்படுத்தியதற்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. கடவுளின் உண்மையான அன்பை எங்களுக்கு உணர்த்தியமைக்கும் அதை எங்களுள் இருந்து வெளிப்படுத்தியதற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு அளிப்பதற்காக மனித பிறவி எடுத்து தங்களை பிரதிபலித்ததற்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் முழுமையாக தியானத்தினுள் நிலைத்திருப்பதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து கவனச்சிதறல்களையும் கவலைகளையும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு தியானத்தினுள் ஆழமாக எங்களுள் நிலைநிறுத்துவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாங்கள் மட்டுமே செய்ய முடியும். தங்களால் மட்டுமே அனைத்தையும் இயக்க இயலும்.
தாங்கள் மட்டுமே எங்களை செம்மைப்படுத்தியவர்களாகவும் மேம்படுத்திய சகஜ யோகிகளாகவும் நிலைநிறுத்த முடியும் அம்மா. எங்களின் தூய்மையான விருப்பத்தை தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் தியானத்தினுள் ஆழமான அந்த ஆனந்த உணர்வை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சகசிரார சக்கரத்திலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். அன்னையிடமிருந்து வருகின்ற அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை நம்மால் முழுமையாக உணர இயலுகிறது. இந்த நிலையிலிருந்து நாம் ஸ்ரீ கணேச அதர்வசேஷத்தை கூறுவோம். அவை கூறும் பொழுது மேலும் நமக்கான எண்ண ஓட்டங்கள் தடைப்பட்டு அந்த அமைதியான அந்த தியான நிலையை நாம் உணர முடியும். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयविष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं
चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः நம்முடைய இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். ஆயிரத்தி 1983 தேவி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு. Now another chakra which is horribly caught up with most of you is your Nabhi chakra, suggesting that you are still very, very materialistic. In small things also we are materialistic. It becomes subtler and subtler and subtler. So try to understand that matter is not so important. Matter is just there to please each other, especially to please your mother.
It has no other value whatsoever. So you should not try to be materialistic in the sense that, you see, for a little thing you have to do this, for a little thing you have to do that. Nothing is important. If it works out, well and good, and if it doesn't work out, well and good. So, you see, Nabhi Chakra is very individualistic. Very individualistic. It is everybody's personal thing. If your desire is only up to Lakshmi point, that you want to have more money or you care for little things here and there, without any spiritual value to it, then your Lakshmi Tattva at the most might be awakened. But this Lakshmi Tattva has to become Mahalakshmi Tattva. That is for your ascent. And just to get it to that Mahalakshmi Tattva, what you have to do is to use all your material things and your material being in such a way that you please me. That is very important. So you should not do something that will not please me. That's very important. Everybody must understand. I want you to understand that when you dress up, also, certain things I don't like at all, like disheveled hair, at all. That might be a fashion, whatever do, but I don't like it. Always must be properly combed, properly done hair. These modern things you should give of disheveled hair, because this is a sign of pakka bhoots coming in. If you have disheveled hair, the bhoots recognize a person and they get into such a person who has disheveled hair. So try to make your hair in a proper, see now Indians how they make their hair. Look at them, they all make their hair properly. Because I have nothing to do with your hair. I am not a hair styling person or anything. But if you do not have your hair properly combed and done, then definitely you are in for trouble. So take heed to these things. Then some people have a habit of being untidily dressed. That's also not a good thing. You have to be tidily dressed, clean and tidily dressed. Not because it is material, but it is very important that if it is not so, that kind of a material will attract all the badhas into it. You must keep yourself clean and neat because these badhas should not enter. All these ideas that have come to the West have come from some satanic force. It doesn't look beautiful in any way, it doesn't look good for any spiritual person. We have to change our styles that will be appealing to the divine and not to the bhoots. We don't want any bhoots to come on us. If you understand this simple fact, then you will start dressing up in a way that may not be modern, may not be ancient, whatever it is neat, clean, spick and span. Otherwise, also, if you see to the matter point more and more, though you are accumulating 1001 things which are plastic in temperament and nature, you should have few things which have a spiritual value. Not all extraordinary things that we try to have, because they have no spiritual value. So try not to accumulate all these nonsensical things to you. Gradually you will find you will reduce. You go on reducing. You will have simpler lives, better things and spiritual things. Whatever you buy, see the vibrations and then buy. Otherwise just don't buy. Because all kinds of nonsensical bhoots will be in your house and you will be in trouble. So whatever you want to buy, you must see on vibratory awareness. If you cannot understand, ask somebody else, a Sahaj to help you out. But don't go on buying things just because you think they are cheap or they are nice or good. So try to buy things which are vibration-wise are all right. And if it is not so, finish it. It's nothing important. I must buy this, I have to go to Bombay to buy this. That's a wrong idea. Now, attention has to be inward all the time. I have seen that our attention is outward
Because of that, what we see outside is not good for vibrations. But if your attention is inside, you will not buy anything that is not good for vibration. Or you will not own something, you will just throw away. But the attention is outside, and because of that you just don't know how to judge it. Nabhi chakra has to be attended to. For that, you don't have to think, you have to work it out, see which side of Nabhi is catching. If the right side is catching, for you, sugar is the best. Sugar represents many things. Sugar means your also tongue should be sweet. You should talk sweetly. People think that if you talk sweetly to someone, then people will start thinking that you are good for nothing, or you are absolutely a meek person. You have to be meek. We have to be meek and humble. We must learn how to talk sweetly to each other. And if you do not understand how to speak, then take more sugar, vibrated sugar. That will make your tongue sweeter and sweeter. And your ideas will be sweeter about another person than harsh and criticizing. So for the right-sided people, sugar is suggested. For the left-sided people, salt. Left-sided people should take salt more. And with salt, they can solve many problems, because salt gives them a personality, a composer, by which they can express themselves in a way which is dignified and so not very lethargic. So the speed of your talks or behavior or everything should be in the center. It should not be lethargic, nor should be too quick and fast and hectic. So you will understand Sahajyoga is a central point of everything. Everything in the center one should try to bring. Not one extreme to another extreme. If you talk too much and jabber too much, and if you are fast, try to reduce your speed by alertly looking at it. You have to be alert. See, my speed is going up. There's no need for me to talk. Let me stop. But those who do not talk at all are also not good. So those who talk or those who do not talk have to understand only one thing, that whatever we talk in the center. Once you understand that, your responses to things would be absolutely central, balanced and beautiful. Now this is all for me, I can say at this time, because the time is short also for us. We have all enjoyed our stay all over. I think so you all have been happy all over, and we have worked it out very well. And it has been quite a lesson to all of us, and also a very great experience of enjoyment. So not to feel guilty about anything, because feeling guilty you do not get over it. Feeling guilty is an escape. You must face it. You must face it and see, correct yourself and be one with it. That is a much better way than to just to go on feeling guilty or aggressive. That's not the way, because I said it's not mental. So if you understand these few points on these two chakras is Nabhi and your heart. If you understand these 2 points clearly, that you must keep it clear. And the expression of that will show in your behavior, in your dress, in your walk, gait, talking and everything outside. But you cannot go from outside inside. Supposing somebody says that already, Mother, I have combed my hair very well, so I am all right. It's not so. Not necessarily. Even if you have combed your hair, you might be possessed by a brute. But at least there's less chances. So one has to understand it, that it has to be worked out. I think this must be really screwed into your head, that Sahajyoga is to be worked out. You cannot just tell yourself, oh, I'm very happy because it pampers your ego, or very unhappy because it is troubling through your superego. I'm not very happy, I'm very happy, or I'm very unhappy. That's not the way. You have to be in joy. And these things can work out
You should have patience with yourself, love for yourself, and dignity. That you are Sahajogis. Every individual has to work it out for himself so the whole can be all right. There could be some people who are only worried about others. Worry about yourself and see the good points of others. Not the bad points, but good points of others. And also, if somebody has to tell you that you must organize, go fast and all that, not to feel bad. We have to be like that. We have to be very quick. We have to do so much work in this world. We have no time to waste. We have no time to waste. It has to be very quick, and we have to be very prompt and healthy about it. As you know that in this trip you have seen that how much work I have been doing compared to you people. And I am so much older compared to you people. All right, you can say that, Mother, you are Adi Shakti, it's all right. But I am your ideal. In any case, if somebody is your ideal, try to become like that person. Try to imbibe those qualities in you. So now we are coming to the end of our first half tour. Now we have to look back upon ourselves and try to find out what have we achieved out of this. We must understand that Sahaja Yoga is not done through brain activities. Like many people think that if you just tell yourself you have to be like this, it will work out. If you have to all the time inform yourself that, oh, you must get rid of a particular problem, it will be all right. Or some people think that if they tell somebody that this is wrong with you and you should get well, it will be all right. It is not so. Because Sahaja Yoga does not work on mental level. It works on spiritual level, which is a much higher level than the mental level. So what you have to do is to understand how to correct your chakras. And you must understand how to work out your machines. Perhaps people still live on mental level and try to solve problems on mental level. And that's why all the problems start coming up. Now, if you have a problem with any chakras, or there is anything catching, or you find that there's something wrong, no use working it out on any other level but spiritual level. Some people believe that if they have dressed up like something, or if they outwardly behave like something, they become that. That is not true. Like we have hippies in the West, and they think that they have become primitive. You do not become primitive by believing into it. Because you are so overdeveloped that you cannot become primitive. So by just doing something mentally, we do not become. Now this mental level can go even further in a subtler way into people. Some of you might feel that by knowing some of the artis and things by heart, you will achieve great. Is not true also, because that is also just words. But if that is an awakened thing within you, then they become a mantra. And then you can work it out. But first of all, you must achieve a certain standard to have that power to create the mantras. Also, when you say some arti, it's not necessarily possible that it will work out. Let us face the things as they are and not to be conditioned by anything else. You have to achieve a certain depth within yourself to even to enlighten the mantra. First of all, you should have clear-cut vibrations, minimum of minimum.
If you have certain chakras catching, then try to improve your chakras with the photograph. With all due respect to the photograph. It's only the photograph which is going to work it out, nothing else. Or if I'm there. But once you have achieved a certain state of enlightenment, then you can use mantras, otherwise also it will help you. But first of all, your heart must be clear. I have found out in general there are two chakras overwhelmingly not working all right in most of the Western people. First is the heart. That means heart is not clear. That heart is not clean. That in the heart you still are a small person. In the heart you have not placed your mother. You have to purify your heart by looking at the photograph and putting all loving feelings about your mother, understanding her work and putting her into your heart. If the heart is not clear, then everything has no meaning because it is a dark heart which is doing all these things. The heart has to be clean, absolutely surrendered, and must try to put me before everything else. I can tell you because we are all Sahajogis. I cannot say this to people who are not Sahajogis. Now we have to train our heart in Sahaja. And to train our heart in Sahaja, one has to know first of all that it is enveloped either by ego or by super ego. The limbic area actually represents the heart. And if there is ego, heart will always be so called. It will not be the real heart that will be working, but it's only mental projection. And you will feel that I'm doing it from my heart. That's not true. Now then, supposing what should we do if we have ego? You might say you should try to sort of tell yourself that that's not good and this and that and all kinds of mental suggestions or auto-suggestions or the way psychiatrists and all that give you suggestions. That's again mental. So that's not the way it is going to work out. We must understand that for that what we have to do is to raise the left side and put it to the right side. There's no other way out. You have to just work it out with your hands. Your hands are working it out and not your brain. So use your hands and the methods of Sahaja Yoga. Now, everyone must have a regular sitting in the water every day. That's important. Every morning you must do your meditation. Because on mental level we feel we have been with mother, all right. This exposure is all right. You came, you saw how Indians are and how they are light on their feet and how they are good for Sahaja Yoga. But after seeing all that, you have to know that Sahaja Yoga is to be worked out. It is not to be thought out. You just cannot think about it. Whatever you may try to do through your thought, you cannot achieve any results in Sahaja Yoga. You have to use your hands, you have to use your feet, you have to soak your feet in the water because water is the ocean. All these 5 chakras, or say 6 chakras, which are, I say 5 because one is the Muladhara chakra, which is the 7th, and the topmost is the brain. So in between 5 chakras which are there are to be handled fully with the idea that they are basically made of matter. And these 5 elements constitute the body of these chakras.
Now these chakras, if they are to be corrected, we have to correct them by taking out all the problems of these chakras into the elements from which they come. For example, a person who is a very right-sided person, so he has to give a balance by the left side. Of course, raising with the hand is all right, but what about the element? Right-sided person has all the elements which give heat. We can say the light, we can say the fire. So for people who are right-sided, the light is not going to help much. Like if you put the light before the photograph, and those who are ego-oriented people, if you just use the light, it's not going to work out. So what is going to work out is the Mother Earth and the water element, which is cooling. Even ice is very helpful to people who are right-sided. So all cooling effects should be used for correcting your right-sidedness so that you cool it down. Same about food. In food, those who are right-sided people should take to foods which are left-sided, that is carbohydrates, means they should become partly vegetarians or quite a lot of vegetarians, and should eat things at the most like chicken, but not fishes, not seafoods, because they're all hot. That's how you treat your arterial side of your chakras. Now the left-sided people should use again the deepa, means the light or the fire, to correct their left side. Also in food, such people should take more to nitrogenous, means protein, and foods like that. They should take more proteins. Now, as far as Sahajya is concerned, the basic thing is Kundalini. And the Kundalini, as I have told you, is the pure desire. Again, listen to it carefully, pure desire. That means all other desires are impure. There's only one pure desire, and that is to be one with the divine, one with the Brahma, one with God. That's the only pure desire. All other desires are impure. So, train your mind gradually to achieve that desire as the main thing. If you train your mind in that fashion, then you can develop pure desire. So all other desires will negate gradually. All right. Now this desire to be one with the divine is the purest and the highest. And to achieve that, what have you to do? To achieve that, you have to keep your mother pleased. Very simple. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பு உரையின் மூலம் தெளிவான பல விஷயங்களை எங்களுக்கு உணர்த்தியமைக்கும் எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். தொடர்ந்து தியானத்தில் இருப்பவர்கள் தியானம் சில நிமிடம் கொஞ்ச நேரம் செய்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் பந்தன் போட்டுக்கலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி.